ஹாய் பேஸ் வணக்கம். பல கதைகளை கேட்டிருப்பீங்க. ஆனா இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் இந்த கதை அவள் ஒரு வித்தியாசமானவள், தனித்துவமானவள். ஒரு பெண்ணுக்கும் பாம்புக்கும் இடையே அப்படி ஒரு பிணைப்பு உருவாகுது. யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உறவு. ஒரு பெண் பாம்பு காதலிப்பதா நீங்க எப்பயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமணம் செய்து கொள்வதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இது எப்படி நடந்தது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இது ஒரு மர்மமான மற்றும் அதிர்ச்சி ஊட்டும் கதை தான். ஒரு சிறிய கிராமம். அந்த சிறிய கிராமத்துல ஒரு பெண் வசிக்கிறாங்க. ஒரு அழகான பெண். அவள் பேர் சீமா. அவ தன்னோட கிராமத்துல ரொம்ப தனித்துவமா இருந்தா. சீமாவுக்கு குடும்பம் இல்ல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா முன்கூட்டியே இறந்துட்டாங்க. அவ தனித்து விடப்பட்டா. இப்ப உறவினர் கூட இல்ல. ஆனாலும் அந்த ஊர்ல இவ தனித்துவமா எல்லோருமே அன்பியமா நடந்துக்கிறா. அவளுடைய தன்னம்பிக்கையும் எளிமையும் அந்த கிராம மக்களுக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருது. அவர் விவசாயத்துக்கு ஒரு முன்மாதிரியா விளங்குறாரு. ஏன்னா தானே விவசாயம் பண்ணி தானே நிலத்துல அறுவடை பண்றாரு. அவளுடைய இந்த வேலையின் மூலம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து வாழ்றா. கிராம மக்கள் அடிக்கடி அவளுக்கு அன்பா உணவளிக்கிறாங்க. அவ கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையான பெண் அப்படின்னு அறியப்படுறா. சீமாவிடம் இன்னொரு சிறப்பு குணம் வந்தது. அது அவரது ஆழ்ந்த மதப்பற்று. அவர் தினமும் கிராமத்துக்கு அருகில் உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு செல்ல வைக்குது. அதாவது அவ பழங்கால சிவன் கோயிலுக்கு வழிபட செல்வா. இந்த கோயில் கிராமத்துக்கு வெளியே ஒரு சிறிய மலையில அமைஞ்சிருக்கு. அதுல ஒரு பழமையான சிவலிங்கம் இருந்தது. மக்கள் மிகுந்த பக்தியோடு வழிபட்ட அந்த கோயில சீமா தனது இரண்டாவது வீடா கருதுறாங்க. சிவபெருமான வழிபடுறதுக்கு தினந்தோறும் செல்றாரு. ஒவ்வொருவரும் நம்முடைய கடினமான காலங்கள்ல இறைவனை தேடி செல்வோம். ஆனா அவர் அப்படி இல்ல. இறைவன் மேல மிகுந்த பக்தி கொண்டு எப்பொழுதும் சிவபக்தியாகவே மாறுறாரு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பால் கொடுக்க அந்த சிவன் கோயிலுக்கு செல்றா. அவ சிவனை முழுமையா நம்புறதால அது செய்யறா. ஆனாலும் அப்படி சிவபெருமானை வழிபடுறதால அவளுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. அவளுடைய வாழ்க்கையில எப்போதும் மகிழ்ச்சி அமைதியும் அப்படியே இருக்குது. இந்த உணர்வை தன்னோட இதயத்துல வச்சுட்டு அவ கோயிலுக்கு செல்றா. அங்குள்ள மக்கள் எல்லாமே மலையடிவாரத்திலே நின்று கோயில சாமி கும்பிட்டு வெளில வருவாங்க. அப்ப தற்போது இந்த கோயில் உள்ள போனா என்ன அப்படின்னு அவளுக்கு தோணுது. அப்போ ஒரு திங்கட்கிழமை அவ அந்த கோயிலுக்குள்ள செல்றா. அப்படி போகும்போது அந்த கோயில் முற்றிலும் காலியா இருக்கு. அவரை தவிர அங்க வேற யாருமே இல்ல. இதை பார்த்ததும் அவளுக்கு கொஞ்சம் பயமாவும் பதட்டமும் இருக்கு. ஆனா அதுக்கு பயத்துக்கும் பதட்டத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அவ தனது வழிபாட்டை தனது இதயபூர்வமா அர்ப்பணிக்கிறா. அவ சிவலிங்கத்துக்கு பால் கொடுக்க குனிறா. பின்னர் திடீர்னு ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குது. ஒரு பாம்பு சிவலிங்கத்தை மறைவிலிருந்து வெளியே வருது. ஆனா இப்படி ஒரு பாம்பு இருக்குன்னு தான் அந்த கிராம மக்கள் யாருமே இந்த கோயிலுக்குள்ள செல்லாம இருக்கிறாங்க. முக்கியமா அதுக்கு முன்னாடி எல்லா மக்களுமே இந்த கோயிலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாம்பு இருக்கு, இந்த பாம்பு நம்மள விழுங்கிடும் அப்படின்னு அந்த கோயிலுக்குள்ள யாருமே நுழையாம இருந்தாங்க. ஆனா சீமா தற்போது உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பாம்பு பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி ஒரு காட்சி காண்றா. ஏன்னா சீறிக்கொண்டு அப்படி வெளில வருது. அவளும் தெரியத்தை வர வச்சுட்டு பாம்புக்கு பால் ஊத்துறா. பால் ஊத்த ஆரம்பிச்ச பிறகு பாம்பு அமைதியா அடங்கிடுது. சீமா விசித்திரமா சத்தம் போட ஆரம்பிச்சா. அதாவது சிவபெருமான வேண்டிக்கிட்டு அவன் நிக்கிறா. பாம்பு உடனடியா அங்கிருந்து நகர்ந்து போய் அவளை வச்ச பாலை அது குடிக்குது. பின்ன மெதுவா சிவலிங்கத்துல இருந்து இறங்கி வருது. இதை பார்த்து சீமா அதிர்ச்சி ஆகிறா. ஆனா அந்த பாம்பு பாலை குடிச்சிட்டு அப்படியே பின் வாங்கி போயிடுது. அவளும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறா. மறாவது திங்கட்கிழமையும் அதே போல செல்றா. திரும்ப அந்த லிங்கத்துக்கு போயிட்டு பால் ஊத்துறா. அதே போல அந்த பாம்பு வந்து அந்த பாலை குடிக்குது. பாலை குடிச்சிட்டு அதே போல போயிடுது. இப்ப இதே போல ஒவ்வொரு திங்களும் தொடருது. ஆனாலும் ஒரு திங்கட்கிழமை அவ வயல்வெளியில வேலை அதிகமா இருந்தால அவ வேலைக்கு சென்றுறா. வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு பாம்பு அவளுக்கு முன்னாடி தோணுது. இதனால பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறா, பயந்துடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாம்பு போயிடுது. அங்குள்ள புல்வெளியில அறுத்துக்கிட்டு திரும்ப எழுந்திருச்சு வீட்டுக்கு போல நடக்கிறா. ஆனா வழியிலேயே அந்த பாம்பு நிக்குது. அதிர்ச்சியாகி ஒருவேளை இந்த பாம்பு நம்ம கோயிலுக்கு போகலன்னு தான் நினைச்சுக்கிட்டு இங்க வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அவ என்ன பண்றா, உடனே வீட்டுக்கு போயிட்டு அந்த புல்லுகிட்ட வீட்டிலே போட்டுட்டு அவ உடனே யோசிக்க தோன்றா. இன்னைக்கு திங்கட்கிழமை, இன்னைக்கு பால் ஊத்தாம இருந்தால்தான் இந்த பாம்பு வந்து நம்மள்ட்ட வந்திருக்கு அப்படின்னு அவ யோசிக்கிறா. மாலை நேரத்துல உடனடியா அந்த சிவன் கோயிலுக்கு சென்று அங்க பால் ஊத்துறா. இந்த முறையும் அந்த பாம்பு அமைதியா பால் குடிச்சிட்டு போயிடுது. சீமா வீட்டுக்கு வந்த பிறகு அவ தூங்கும் போது அவளுக்கு ஒரே நினைவு, ஒருவேளை அந்த கோயில உள்ள பாம்பு தான் நம்ம நிலத்துக்கு வந்ததா, நம்ம காடுகளுக்கு வந்ததா. அவன் மனதிலே இது உதிக்குது. கறந்து கொண்டோம் பால் கொடுப்பதை நிறுத்திவிடக் கூடாது அப்படின்னும், அது வேற எந்த வடிவத்திலோ எப்படியாவது நமக்கு தோணும் அப்படின்னும் அவளுக்கு தோணுது. அதை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறா. மறாவது திங்கட்கிழமை அதே போல ஒரு பானையில பால் எடுத்துட்டு சிவன் கோயிலுக்கு போறா. அவ சிவன் கோயிலுக்கு போன பிறகு அங்க போய் பாக்குறா. இப்ப சிவலிங்கத்திட்ட அந்த பாம்பை காணோம். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டி மேல அந்த பாம்பு இருக்கு. இப்ப அந்த பாம்பிடம் ஏன்னா திடீர்னு அங்க போய் உட்கார்ந்துருக்க அப்படின்னு அவன் வந்து கேக்குறா. அந்த பாம்பு அமைதியா இருக்கு. இந்த நேரத்துல தான் அந்த பாம்பு பக்கத்திலேயே ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல பால் ஊத்துறா. ஆனா பாம்பு அந்த பால் பாத்திரத்தை கடிக்குது. கடிச்சிட்டு திரும்பவும் அந்த பெட்டியில போய் உட்கார்ந்துருது. அந்த பாம்பு ஏதோ இவளுக்கு உணர்த்துவது போல அந்த பெட்டியை வந்து கொத்தி கொத்தி காட்டுது. இதனால அவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு அவளுக்கே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாம்பு தானே கீழே இறங்குது. இந்த நேரத்துல தான் அது உடனடியா அந்த பெட்டியை வந்து ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த பெட்டியில என்னதான் இருக்கு அப்படின்னு அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க ஒரு அதிர்ச்சியான சில பேப்பர்லாம் இருக்கு. அந்த பெட்டி உள்ள ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை எடுத்து படிச்சு பாக்குறா. அவளுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அந்த கடிதத்துல இருந்து பார்த்த உடனே அவளுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. நான் பாம்பு இல்ல, முதலில் நான் ஒரு மனிதன் அப்படின்னு அது எழுதிருக்கு. என்னுடைய தவறு காரணமா இந்த படிவு எனக்கு கிடைச்சது அப்படின்னும், ஒரு கன்னிப்பெண் 16 திங்கட்கிழமை பால் ஊத்தினா மட்டும்தான் திரும்பவும் நீ மனிதனா மாற முடியும் அப்படின்னு அது எழுதிருக்கு. எனக்கு 16 திங்கட்கிழமை வர
பால் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அதுல எழுதிருக்கு. நீ எனக்கு உணவளிச்சா நான் மீண்டும் மனிதனை மாறுவோம் அப்படின்னும் அதுல எழுதிருக்கு. சீமா அந்த கடிதத்தை படிச்ச உடனே கையெல்லாம் நடுக்குது. நடுங்கும் கைகளோடு திரும்பவும் அந்த கடிதத்தை படிக்கிறா. அவ இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. இது உண்மையா இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறா. இந்த பாம்பு ஒரு மனிதனா இருந்ததா அப்படின்னு அவ மனதுல பல கேள்வி எழுது. ஆனா அவ மனதுல ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இது ஒரு சாதாரண பாம்பு கிடையாது, இது ஒரு சபிக்கப்பட்ட ஆன்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. சீமா நடுங்குரலோடு அந்த பாம்பு பாக்குறா. இன்னும் பால் பாத்திரத்தோட சிவலிங்கத்து பக்கத்துல இன்னும் அந்த பால் பாத்திரத்துல பால் அப்படியே இருக்கு. இப்பொழுது அந்த பால் பாத்திரத்துக்கு பக்கத்துல சீமா அமர்றா. அமர்ந்து அந்த பாம்போட கண்ணை நல்லா உற்று பாக்குறா. அப்பதான் அந்த பாம்போட கண்ணுல வேற மாதிரியான ஆழம் தெரியுது. அந்த பாம்பு அவளோட ஏதோ சொல்ல வருவது போல பாத்துட்டு இருக்கு. சீமா மெதுவா கைகளை கூப்பி நீ உண்மையிலே ஒரு மனிதனா அப்படின்னு கேக்குறா. ஆனா பாம்பினால பதில் சொல்ல முடியாம அப்படியே நிக்குது. சீமா மெதுவா மூச்சை இழுத்து விட்டு இந்த கடிதத்துல எழுதியிருப்பது உண்மையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்படின்னா 16 வாரம் இந்த பாம்புக்கு பால் ஊத்துனா சரியாயிடுவான் அப்படின்னும் யோசிக்கிறா. மேலும் உனக்கு எத்தனை திங்கக்கிழமைனாலும் நான் பால் ஊத்துறேன் அப்படின்னும் அவன் நினைக்கிறா. ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னும் அவ சபதம் இருக்கிறா. நான் உன்னை ஒரு மனிதனா மாறத்துக்கு உதவுவேன் அப்படின்னும் அவ தெரிவிக்கிறா. சீமாவிடமிருந்து இந்த வார்த்தை கேட்ட பிறகு அந்த பாம்பு அவளை மெதுவா கொட்டுது. அவ சொன்னதை புரிஞ்சு கொடுத்தது போல அந்த பாம்பும் மெதுவா பாலை குடிச்சிட்டு கோயிலை விட்டு வெளியேறுது. இப்போ சீமா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அந்த கோயிலுக்கு செல்றா. ஆனா முன்பு பால் மட்டும் தான் கொடுத்துருந்தா. இப்ப பால், பூ, பழம் அப்படின்னு விதவிதமா எடுத்துட்டு போறா. முன்னாடி அது ஒரு பாம்பு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா தற்போது அது ஒரு ஆன்மா, அது ஒரு மனிதன் உணர்ந்த பிறகு மெதுவா சீமாவுக்கும் பாம்புக்கும் இடையே ஒரு தனித்துவமான உறவு உருவாகுது. பாம்பு கண்ட பயந்த சீமா தற்போது பயப்படாம முன்னாடி நிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவன் வேலைக்கு செல்லும் போது யாரோ ஒருத்தவங்க பின்தொடர்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் உருவாகுது. அவளை சுற்றி அந்த பாம்பு எங்கேயோ படுத்திருக்குது. மேலும் அவளை பின்தொடர்ந்து வரும்போது சில நேரம் கவனிக்கிறா. அப்பதான் அவ கேக்குறா, சிரிச்சுக்கிட்டே ஏன் என்ன பின்தொடர்ந்தே வர அப்படின்னு அந்த பாம்பிடம் அவ கேக்குறா. இப்படி சில நாட்கள் கிடக்குது. மக்களும் இதை புரிஞ்சுக்கிறாங்க. சீமா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கோயிலுக்கு செல்றது, அது மட்டும் இல்லாம அங்க கோயில உள்ள பாம்புக்கு பால் ஊத்துறது அப்படின்னு பல விதமான செய்திகள் அந்த கிராமம் முழுவதும் பரவுது. ஆனா சிலர் அதை நல்லதுன்னு கருதுனாங்க. ஆனா நிறைய பேர் பயந்தாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்தை சேர்ந்த சில பெண்கள் சீமாவோட சேர்ந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அந்த கோயிலுக்கு சென்று பாம்புக்கு பால் ஊத்துறிய உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு சீமா சிரிச்சுக்கிட்டு பாம்பு எனக்கு எதுக்கு தீங்கு செய்யணும், கடவுள் எனக்கு எப்போதும் தீங்கு செய்ய மாட்டாரு அப்படின்னு அவ சொல்றா. மேலும் சிவனே அவனை என்னிடம் அனுப்பியிருக்காரு அப்படின்னும் அவ சொல்றா. மேலும் இதுக்கு அந்த மக்கள் இத ஒரு பாம்பு, அதை முதல்ல நினைவு வைங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது உன்னை கடிச்சா என்ன ஆகணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க எடுத்து சொல்றாங்க. ஆனா சீமாவுக்கு தெரியும் அது ஒரு சாதாரண பாம்பு அல்ல. 12 திங்கக்கிழமை முடிவடையுது. மேலும் இப்போது அந்த பாம்பு தன் மீது முழு நம்பிக்கை வச்சுள்ளதாகவும் அவன் நினைக்கிறா. சில நேரத்துல வயல வேலை செஞ்சு கலப்பா உட்காரும் போது பாம்பு அருகில எங்கேயாவது வந்து உட்கார்ந்து கொள்ளும். இதை பார்த்து சில பேர் அங்க வேலை செய்யறவங்களும் பயந்து ஓடுவாங்க. ஆனா சீமா ஒருபோது பயப்படவே இல்லை. அவ பாம்போட நெருக்கமா உணர ஆரம்பிக்கிறா. இந்த பாம்பு தான் உண்மையான நண்பன் அப்படின்னு அவள் தோன்ற ஆரம்பிக்குது. அதை ஒரு பாம்பா அவன் நினைச்சு பார்க்கல, உயிரா நினைச்சு பார்க்கறா. ஒரு நாள் இரவு அவ ஆகாயத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கா. அது ஒரு அழகான நிலவொளி. அப்ப அழகான நிலவொளி வீசுது, குளிர்ந்த காத்து வீசிட்டு இருக்கு. அப்ப அவன் மனதுல பல கேள்விகள் எழுது. அவர் என்ன தவறு செஞ்சாரு, அந்த நபர் யார், அவரால் உண்மையிலேயே அப்படி மாற முடியுமா அப்படின்னு அவன் மனதுல ஆழமா பல கேள்விகள் எழுது. மறுநாள் கூட அவன் போனா மறுபடியும் என்னை சந்திப்பானா அப்படின்னு அவன் நினைச்சு பாக்குறா. அவன் காலுக்கு அருகில ஏதோ உணர்றா. அப்ப அந்த பாம்பு மெதுவா அவனை நெருங்கி வருது. கீழே பாக்குறா, அந்த பாம்பு இருக்குது. மெதுவா சீமா வந்து அதன் அருகே அமர்றா. அந்த மூச்சை எடுத்து விட்டு லேசான சிரிப்போடு இப்படி சொல்றா, நீ இப்ப என் கூட பழகிட்டே இருக்க இல்லையா, இது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னும் அவ சொல்றா. ஆனா நீ என்னை விட்டு பிரிஞ்சா அது பிறகு என்ன நடக்குமோ அப்படின்னும் அவ சொல்றா. இப்பொழுது பல திங்கக்கிழமை இப்படியே கிடக்குது. ஆனா 16வது திங்கக்கிழமை தற்போது வருது. பக்தியோடு கோயிலுக்கு சொல்லும் அந்த நாள் வந்துருச்சு. இந்த 16வது திங்கக்கிழமை இது எப்படி முடியும் அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறா. உண்மையிலேயே அவன் மனதுல ஒரு விசித்திரமான அமைதியின்மை தோணுது. நான் சாபத்தை உடைப்பேனா, அது மனிதனா மாறினா என்ன அடையாளம் காண முடியுமா அப்படின்னு பல விதங்களை யோசிக்கிறா. அவன் என்னை விட்டு போயிடுவானா அப்படின்னு இந்த கேள்விகள் சீமா மனசுல மாறி மாறி வருது. ஆனா என்ன இருந்தாலும் சரி, இந்த பாம்பை மனிதனா மாற்ற கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் வந்தாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. தற்பொழுது அந்த கோயிலுக்கு செல்றதுக்காக தயாராகிறா. ஆனா இந்த முறை பால், அது கூட பழங்கள், பூக்கள் அப்படின்னு சில விதவிதமான விஷயங்களையும் வாங்குறா. இப்ப இதய துடிப்பு வேகமா அடிக்குது. கோயிலின் சூழல் அமைதியாவது. ஆனா அவளுக்குள்ள ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருக்கு. அவனுக்கு தப்பிக்கப்பட்ட கடைசி திங்கக்கிழமை அப்படின்னு அவன் மனசு சந்தோஷப்படுது. இது உண்மையிலேயே ஒரு ஆன்மாவை விடுவிக்க போகுதா, இந்த பாம்பிலோ ஏதாவது அதிசயம் நடக்குமா, அல்லது இதெல்லாம் ஒரு மாயதானா அப்படின்னு அவன் மனசுல பல கேள்விகள் இருந்துட்டு வருது. அப்பொழுது அவ சிவன் கோயில் உள்ள நுழையிறா. அப்ப சிவலிங்கத்தின் முன்னாடி அந்த பாம்பு சுருண்டு கிடக்குது, அப்படியே அசையாமல் கிடக்குது. சீமா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பால் கொடுக்கும் போதும் நடுங்கிட்டு இருந்தா. மேலும் அந்த பாம்பிடம் இந்த கடைசி திங்கக்கிழமை அப்படின்னு மெதுவா கூறுறா. இந்த கடிதத்துல
எழுதுனது உண்மையா இருந்தா பாம்பு அதோட அசல் வடிவத்துக்கு மாறும் அப்படின்னு நினைக்கிறா. பாம்பும் மெதுவா அந்த பாலை குடிக்குது. சீமாவோட கண்கள் விரிஞ்சிருக்கு. கோயிலோட மணிய யாரும் அடிப்பது போல தோணுது. அப்பதான் மக்கள் ஒவ்வொருவரா உள்ள வந்து அந்த அதிசயத்தை பாக்குறாங்க. அப்ப காத்துல ஒரு அதிசயமான சக்தி உருமாறத பாக்குறா. பிறகு திடீர்னு கோயில் உள்ள விளக்கோட சுடரொளி பிரகாசமா எரியுது. காட்டுல ஏதோ சக்தி இருப்பது போல அந்த கோயிலுக்குள்ள பயங்கரமா எழுது. கோயிலுக்குள்ள காற்று எழுந்து சீமாவை தொடுது. ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒண்ணு நடக்க போது போல அவ உணர்றா. பாம்பு பால் குடிச்சு முடிச்ச பிறகு அதோட உடல் நடுங்க தொடங்குது. அவளோட கண்கள் நடுங்க தொடங்குது. கோயிலிருந்து இருந்து ஒரு வித்தியாசமான பிரகாசம் வெளிப்படுது. அங்கிருந்த பக்தர்கள் ஏதோ உள்ள நுழைஞ்சு பாக்குறாங்க. இந்த காட்சியை பார்த்த பிறகு அதிர்ச்சி அடைஞ்சு விரண்டு ஓடுறாங்க. பயந்து போய் வெளியே ஓடுறாங்க. திடீர்னு அவரை சுற்றி ஒரு தெய்வீக ஒளி ஊடுருவுது, பரவுது. அதை பார்த்து சீமா அதிர்ச்சி ஆவரா. இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிறா. அப்படியே எழுந்து பாம்பு மெதுவா திரும்ப தரையில விழுது. அவளோட கண்களுக்கு முன்னாடி இந்த அமன்சிய காட்சி தோணுது. பாம்புல அந்த ஒளி உள்வாங்கப்பட்டு திடீர்னு ஒரு இளைஞனா மாறுது. அந்த 26 வயது இளைஞன் அப்படியே நின்று ரொம்ப நன்றி அப்படின்னு கைகுப்பி அவளை வணங்குறான். இதை பார்த்து ஆச்சரியப்படுறா. பல வருட துன்பங்களுக்கு பிறகு அவன் மீண்டும் மனிதனான சந்தோஷத்துல அவன் நின்று இவளை பார்த்து நன்றி தெரிவிக்கிறான். அவளுடைய கண்களாலும் இதை நம்ப முடியல. தனக்கு முன்னாடி நிற்பவரு ஒரு சபிக்கப்பட்டவர் அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிறா. மேலும் அவர் பல மாதங்களா தான் உணவளிச்சு வந்த ஒரு மானிடன் அப்படின்னும் அவ சந்தோஷப்படுறா. அந்த இளைஞனும் தாழ்ந்த குரல்ல சீமா அப்படின்னு தெரிவிக்கிறான். நீங்க இல்லனா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னும் அசல் வடிவத்துக்கு நான் ஒருபோதும் திரும்பி இருக்க முடியாது அப்படின்னும் எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் இவ்வளவு துணிச்சல் இல்லை அப்படின்னும் அவன் தெரிவிக்கிறான். சீமாவோட கண்கள்ல ஆச்சரியமும் ஆர்வமும் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம நீ யார் என்று மெதுவா கேட்கிறா. மேலும் ஏன் நீ சபிக்கப்பட்டாய் அப்படின்னும் அவ கேட்கிறா. அந்த இளைஞனும் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பெயர் ராகுல் அப்படின்னு தெரிவிக்கிறான். நான் ஒரு இளவரசன் அப்படின்னும் மேலும் ஈகோ மற்றும் கோபம் காரணமா நான் ஒரு பெரிய துறவிய அவமதிச்சேன். அது மட்டும் இல்லாம அவர்களும் என்ன சபிச்சாங்க. நான் ஒரு பாம்பா பிறப்பேன் அப்படின்னும் அவங்க சாபமிட்டது பழிச்சுது. மேலும் எந்த ஒரு கன்னிப்பெண்ணும் 16 திங்கட்கிழமை பால் கொடுக்க மாட்டாங்க. அப்படி எந்த பெண் உனக்கு 16 திங்கட்கிழமை பால் கொடுக்குறாங்களோ அப்பதான் திரும்ப நீ இளைஞனா மாறு அப்படின்னும் அவங்க சாபமிட்டாங்க. அதுவரை இதுக்குள்ளேதான் சிக்கி நீ பாம்பா சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு சாபம் வச்சாங்க. அந்த வார்த்தை கேட்ட பிறகு சீமாவால எதுவுமே பேச முடியல. இதுக்கு முன்னாடி சபிக்கப்பட்ட இளவரசன் கேள்விப்பட்டிருக்கா. ஆனா உண்மையிலேயே இவ சபிக்கப்பட்டதா அப்படின்னு அவ்வளவு அதிர்ச்சி ஆவரா. மேலும் இப்போது நான் சுதந்திரமா இருக்கேன், என்னுடைய ராஜ்யத்துக்கு நான் திரும்ப முடியும் அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. நான் திரும்ப வந்து இந்த உதவிக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னும் அவன் சொல்றான். சீமாவின் கண்கள் லைட்டா கலங்க ஆரம்பிக்குது. அவனை பாம்பா தான் பார்த்துட்டு இருக்கிறா. இப்போது அது மனிதனா மாறி இருக்கும் போது அவளால எதுவுமே புரிஞ்சு கொள்ள முடியல. என்ன நடக்குதுன்னு தெரியாம அவ திகைச்சு போறா. சீமா மெதுவா சொல்றா, நீ என்னை விட்டு போய்விடுவாயா அப்படின்னு கேக்குறா. ராகுல் மெதுவா சிரிச்சுக்கிட்டே நான் எங்க போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னும் நீ எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்துருக்க அப்படின்னும் இந்த வாழ்க்கை நீ இல்லாம இல்ல அப்படின்னும் அவன் தெரிவிக்கிறான். கோயில் மணிகள்லாம் அடிப்பது போல இருக்கு. அதிக படபடப்போடு இதய துடிப்பு ராகுலுக்கு ஏற்படுது. சொல்லப்படாத உணர்வு இருக்கு. அவர் மேலும் சீமாவோட கையை பிடிக்கிறாரு. சீமா நீ என் வாழ்க்கை துணையா இருப்பியா அப்படின்னும் என கேட்கறான். இதை கேட்டு சீமா அதிர்ச்சி ஆகிறா. எல்லாம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடந்தது அப்படின்னு உண்மையிலேயே விதி அப்படின்னு அவர் நினைக்கிறா. அவருடைய கண்கள் தற்போது ஈரப்பதத்துல மிதக்குது. அவ கொஞ்சம் தயங்குறா. மண்டிட்டு அவனும் சம்மதத்தை கேட்கறான். இப்ப அந்த கோயில் உள்ள அனைத்து மக்களும் ஒண்ணு கூட்டிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து கை தட்டுறாங்க, ஆராதிக்கிறாங்க. இப்ப அங்கேயே இருவரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்ச பிறகு பக்கத்துல உள்ள அவன் வீட்டிலே சிறிது காலம் தங்குறாங்க. ஒரு நேரத்துல அவனோட சொந்த ஊரை நோக்கி அவன் பயணிக்கிறாங்க. அங்கிருந்து 200 கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு நகரம் இருக்குது. திரும்பவும் இந்த ராஜ குடும்பம் முழு மகிழ்ச்சியோடு திரும்புது.